அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னவாசல் ஜமாத் நல்ல முறையிலே சிறப்பாக நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஜமாத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் மிக நல்ல முறையிலே இன்றைய தொழுகையை, ரம்ஜான் தொழுகையை எந்த விதமான ஆரவாரமின்றி ஆர்ப்பாட்டமின்றி அழகிய முறையிலே நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை மேலும் ஒரு முறை கூறிக்கொள்கின்றேன். ஹைர் அல்லாஹ், அல்லாவின் உதவியினால் நாம் நமது ஊரில் இன்னும் பல சிறப்பான விஷயங்களை, சிறப்பான வேலைகளை, சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கின்றது. உங்களால் முடிந்தவரை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்தவரை அன்னவாசலாகிய நம்முடைய ஊர் மக்கள் பல நூறு ஆண்டு காலமாக மிகவும் சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும். நம்முடைய வருங்கால செல்வங்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு நல்ல முறையிலும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்னும் ஆவலுடன் உங்களுடன் நான் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய ஊரை பற்றி சொல்லக்கூடிய மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக கூறுகின்றார்கள். அன்னவாசல் ஜமாத்தார்கள் மிகவும் நல்லவர்கள். அன்னவாசல் ஜமாத்தார்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வாழக்கூடியவர்கள். அன்னவாசல் ஜமாத்தை பொறுத்தவரை அவர்கள் எது ஒன்றையும் நிதானமாக நல்ல முறையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடியவர்கள் என்பதை பற்றி பிறர் பேசும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய சிறுவ சிறுமியர்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாழ்க்கை பாதையை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த நம் பிள்ளைகளை நாம் தீனில் நல்லபடியாக, தீனுடைய பாதையிலே நல்ல விதமாக நடத்தி செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இஸ்லாத்தை பற்றி நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பேரன்பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். பல்லாண்டு பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழவென வாயார வாழ்த்துகள் என்று வாயால் கூறுவது மட்டுமல்ல, செயலாலும் நாம் அதை செய்து காட்ட வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் இருக்க கற்றுக்கொள்வோம். நல்லவற்றிலும் தீயவற்றிலும் சமமாக அமர்ந்து நாம் ஒற்றுமையாக அவைகளை பேசி தீர்த்து கொள்வோம். மற்றவர்களை பற்றி நாம் எப்பொழுதும் அவதூறு கூறுவது, எடுத்து கூறுவது, குறை கூறுவது என்ற நிலையை தவிர்த்து கொள்ளுதல் மிகவும் நல்லது. நம்முடைய அடுத்த பயணம் வெற்றி பயணமாக நம்முடைய ஊர் குழந்தைகள், ஊர் மக்கள் நலமாக வளமாக செல்வத்துடன் வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது
ஏதேனும் ஒரு தொழிலை, ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு குழந்தைகள் கற்றுக்கொள்ளுமேயானால் அவர்களுடைய குடும்பம் நிச்சயமாக நலமாக வளமாக வாழும் என்பதிலே எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கைத்தொழில் ஒன்று கையிலே இருக்குமேயானால் அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக சிறந்து ஓங்கி வளரக்கூடியதாகவே இருக்கும். இன்றைய நிலையிலே கைத்தொழில்தான் மிகவும் முக்கியமான ஒன்று. தொழில் எந்த வகையில் போனாலும் நேர்மையான வழியிலே, உண்மையான வழியிலே, சிறந்த வழியிலே தொழிலை கற்றுக்கொள்ளவும், நாம் கற்றுக்கொண்ட தொழிலை நம் இனத்தைச் சேர்ந்த நம் சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் நம் தலையாய கடமை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் கல்வி செல்வத்தை கொடுப்போம். கல்வி கசக்கும், கற்றபின் இனிக்கும். கல்வி கசக்கும், கற்றபின் இனிக்கும். இப்பொழுது குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. கல்வி என்றால் நீங்கள் எல்லாம் நினைக்கின்றீர்கள், கல்வி என்றால் பெரிய கல்வி என்று நினைக்க வேண்டாம். கல்லூரிகளுக்கு செல்வது பெரிய படிப்பு என்று பணத்தை கொண்டு கொட்டிவிட்டு செலவழிப்பதெல்லாம் கல்வி அல்ல. தீனுடைய கல்வி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்த கல்வி இருக்கின்றதே, தீனுடைய கல்வி. அந்த கல்விக்கு நிகரான கல்வி இந்த உலகத்திலேயே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த அந்த கல்விக்கு நிகரான கல்வி இந்த உலகத்திலே கிடையாது. அந்த அற்புத கல்வி, தீனுடைய கல்வி. நீங்கள் இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதல் கிதாப, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், ஆதல் கிதாப. இதுதான் அந்த புத்தகம். எந்த புத்தகம்? எந்த ஒரு புத்தகம் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியதோ அந்த புத்தகம். அல்லாஹ் சொல்ல ஆதல் குர்ஆன், ஆதல் கிதாப். வழிநடத்தி செல்லக்கூடிய மக்களை, உலக மக்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புத வழிகாட்டிதான் குர்ஆன். குர்ஆனை பொறுத்தவரை நீங்கள் என்ன இருக்கின்றது குர்ஆனிலே என்று பலரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். குர்ஆனிலே என்ன இருக்கின்றது? ஓ மனிதா, உன்னை நான் இந்த உலகத்திலே படைத்தேன். யாரை வணங்குவதற்காக? அல்லாஹ்வாகிய என்னை வணங்குவதற்காக. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் மனிதனை இந்த உலகத்தில் படைத்தான். மனிதனுடைய வேலையே என்ன? தொழ வேண்டியது. யாரை? இறைவனை. இறைவனை வணங்க வேண்டியதுதான் அவனுடைய முதல் கடமை. தட் இஸ் டியூட்டி. அதை செஞ்சிடணும் நம்ம. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், எந்த தொழிலை வேணாலும் நீங்கள் நாடி போங்க. இன்றைக்கி எந்த ஒரு ஹதீஸ் புத்தகத்தை எடுத்தினாலும் அதில் என்ன முதல்ல ஹதீஸ் என்ன இருக்கும் தெரியுங்களா? யார் ஒன்றை நாடி, யார் ஒருவர் விருப்பப்பட்டு, எதை விருப்பப்பட்டு அவர் செல்கின்றாரோ, ஹிஜ்ரத்து செய்கின்றாரோ, அதை நாடி செல்கின்றாரோ, நிச்சயமாக அதை அவர் அடைந்து கொள்வார். இது எல்லா கிதாப்லேயும் இருக்கக்கூடிய முதல் ஹதீஸு இதுதான். நீங்கள் எந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஹதீஸ் தான் முதன்மையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு நீங்கள் நடந்து போங்க, இந்த பாதையில் போங்க, அதை நோக்கி போங்க. அது எங்கே கிடைக்கும்னு நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க? அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் என்ன சொல்கிறேன் சொன்னால், முதல்ல தொழிலை கற்றுக்க, பிள்ளைங்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுங்க.
உலக கல்வி என்ன அப்படின்னு சொன்னால், உலக கல்வின்னு மக்கள் பிரித்து காட்டுறாங்க. உலக கல்வி குரான் தாங்க. உலக கல்வி எது? குரான் தான் உலக கல்வி. ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, உங்கள் குழந்தைகளை நீங்கள் குரானை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? உங்கள் மக அத்தாட்ட எப்படி நடக்கணும், அம்மாட்ட எப்படி நடக்கணும், அண்ணன் தம்பிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அக்கா தங்கச்சிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரிய மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், சின்ன குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்து வீட்டு அண்டை வீட்டார்களுடன் எப்படி நடந்து கொள்ளணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் குரானில் இருக்குங்க. இதுதாங்க குரானு. அல்லாஹ் சொன்ன வழிகாட்டின்படி நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிமுறையை சொல்லியிருக்கிறான் அல்லவா? இதுதான் அந்த குரானில் இருக்கின்றது. இந்த ஒரு நடைமுறை நமக்கு கிடைத்தால் நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நம்முடைய ஊரில் உள்ள மக்கள் சந்தோஷமாக வாழ்வார்களா, வாழ மாட்டார்களா? நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஊரை மேலும் மேலும் பெருமையாக்கி நல்ல கல்வியறிவிலே சிறந்து உயர்ந்தவர்களாக சிறப்புற்று நிச்சயமாக வாழ நாம் நமது குழந்தைகளுக்கு முதலில் குரான் ஓத கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், குரான் தமிழிலே இருக்கின்றது, என்ன சொல்லுகின்றார்கள் குரானிலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். குரானிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு உங்களிடம் நான் சொல்லுகின்றேன். இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இதைத்தான் சொல்லுகிறேன். அடுத்தபடியாக முதல் சூறா எடுத்தோடனே யாரை புகழ்கிறோம்? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ்வை புகழ்வது தான் நம்முடைய கடமை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் என்ன செய்கின்றான், என்ன சொல்கின்றான் என்ற விஷயங்களை முதலிலே கூறுகின்ற அந்த ஆயத்து தான் முதல் ஆயத்து, அல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹாவில் என்ன சொல்கின்றான்? நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். அல் ஃபாத்திஹாவில் என்ன சொல்கின்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகங்களையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன். மாலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலிக் அப்படின்னா அரசர், ராஜா, த கிங் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டே. மாலிக் யௌமித்தீன், த கிங் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டே. மாலிக் யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு நேரான வழியை காட்டு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது எப்படிப்பட்ட வழி என்றால், நீ யார் மீது கோபப்பட்டாயோ, யார் மீது கோபப்பட்டாயோ, யாருக்கு நீ சாபம் கொடுத்தாயோ அவர்களுடைய வழியில் அல்ல. அது யாருங்கிறத நீங்கள் குர்ஆனை ஓத படிக்க நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க. யார் மீது நீங்கள் கோபப்பட்டீர்களோ, அல்லாஹ் யார் மீது நீ கோபப்பட்டாயோ, யாருக்கு நீ சாபமிட்டாயோ அவர்களுடைய வழியில் அல்ல என்பதைத்தான் நாம் இந்த சூறாவிலே, இந்த அல்ஹம்து சூறாவிலே ஒரு நாளைக்கு 17 முறை, ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை? 17 தடவை நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறேன்,
உன்னிடமே உதவி தேடுகிறேன். இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இய்யாக நஸ்தஈன் நல்லா தெரிஞ்சு பார்க்கணும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இந்த சூறாவை நம்ம ஒரு நாளைக்கு 17 முறை, இது எதுக்கு ஃபர்லு, கட்டாயமாக சொல்ல வேண்டிய முறை, சொல்ல வேண்டிய நிலம் 17 முறை. அதுக்கு மேலே 100 தடவை 1000 தடவை எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் மேலே பயம் உள்ளவங்க, அல்லாஹ் மேலே பக்தியுடையவங்க, அல்லாஹ்வினுடைய ஈமான் கொண்ட மக்கள் எவ்வளோ பேர் பல ஆயிரக்கணக்கான முறைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் அவருக்கு லாபமாகப்பட்டது. நமக்கும் தேவையான லாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கூறி நினைத்து கொள்கிறேன். நான் என்னுடைய இந்த உரையை நான் இப்பொழுது முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஹைரல்லா. வணக்கம். மாஸ்ஸலாமா.